الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று வகையான அநியாயங்களை சொல்லி காட்டியிருக்கிறார். முதலாவது அநியாயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ் படைத்த படைப்புகளை வணங்கக்கூடிய குஃப்ர் ஷிர்க் என்ற அநியாயம். இந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா லஃபுல்முன் அதீம், இது பயங்கரமான ஒரு அநியாயம் என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த குஃப்ர் ஷிர்க் என்ற இந்த பாவத்தை விட்டு தௌபா செய்யாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பார், ஆனால் ஷிர்க் என்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். காரணம், யாரெல்லாம் ஷிர்க் வைக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பயங்கரமான அவதூறை அநியாயத்தை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நான் சொல்லக்கூடிய முதலாவது அநியாயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் என்ற அநியாயம். இந்த அநியாயத்தை விட்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இரண்டாவது அநியாயம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு பின்னால், நம்பியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே செய்யக்கூடிய குறைபாடுகள், அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்பதை செய்வது, இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை முதலாவது செய்வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சொர்க்கத்திலே நீங்களும் ஹவ்வாவும் இருங்கள், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினால் அந்த கூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள். அது என்ன அநியாயம்? நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவராக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் செய்து விட்டீர்கள். இது ஒரு அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயத்தை ஒரு மனிதன் செய்து தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தவறை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்குரிய அந்த வார்த்தைகளை, அந்த துஆவை பெற்றுக் கொண்டார்கள். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. வாழ்க்கையிலே தவறுகள் செய்துவிட்டு, பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு மிகச் சிறந்த துஆ தான் இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் மனிதனின் அடிப்படையிலே தவறுகள் செய்கின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். ரப்பனா ظلمنا انفسنا, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். எப்படி இந்த துஆ ஆரம்பம், யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், உனக்கு கட்டுப்பட்டு வாழாமல் எமது உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டோம், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டோம். இது மிகப்பெரும் அநியாயம். வயிலம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை மன்னிக்காவிட்டால், நமக்கு நீ ரஹ்மத் செய்யாவிட்டால், நகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை, தௌபாவை, இந்த அநியாயம் உலகத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பார். தௌபா செய்யாமல் போனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. விரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பார், விரும்பாவிட்டால் அல்லாஹ் மன்னிக்காமல் விட்டு விடுவார். நாளை மறுமையினாலே நிறைய பாவங்களை செய்துவிட்டு ஒரு மனிதன் அல்லாஹ் பார்த்து வருவார். அல்லாஹ் ஒரு பாவமாக சொல்லுவார், நீ இப்படி இந்த இடத்தில் செய்தாய், இப்படி செய்தாய், இப்படி செய்தாய். மனிதன் நினைத்திருப்பார், என்று நான் நாசத்தான், எனக்கு நரகம் தான் என்ற முடிவுக்கு வந்து விடுவார். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்வானா, உலகத்தில் எப்படி உள்ளது குறையை, பாவத்தை நான் மறைத்தேனோ இதை போன்று இன்றும் நான் மறைத்து விட்டேன், நீ சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இது இரண்டாவது அநியாயம். அல்லாஹ்வை நம்பியதற்கு பின்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே செய்யக்கூடிய குறைபாடுகள், இது ஒரு அநியாயம். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார், நாடாவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். மூன்றாவது அநியாயம் கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த அநியாயத்தை மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். யாருக்கு அநியாயம் செய்தோம் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். வார்த்தைகளால் செய்த அநியாயம், மனதை துன்புறுத்தி இருப்போம், மானத்தில் கை வைத்திருப்போம், சொத்திலே சூறையாடி இருப்போம், அவர்களுடைய சொத்துக்களை எடுத்து இருப்போம், இவைகள் அனைத்தும் அநியாயங்கள். அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அனைவருமே நாளையிலே நீங்கள் அவர்கள் செய்துவிட்டு, பாவம் செய்துவிட்டு நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து வெளியாகும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு.
சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் ஒரு இடம் ஒன்று இருக்குது, கம்தரா என்ற இடம். இது உலகத்திலே செய்த தனிப்பட்ட பாவங்கள் அதற்கெல்லாம் நரகத்தை கொடுக்கும். நரகத்தை கொடுத்து விட்டு சொர்க்கத்துக்கு போகும் பாதையில இருக்கின்றது கம்தரா என்ற இடம். அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ்வை நம்பிய முஃமின்கள் அவர்கள் உலகத்தில் செய்த அநியாயங்களுக்குரிய தண்டனைகளை எல்லாம் இவருக்கு இந்த இடத்தில் வைத்து இப்படி எல்லாம் செய்தார், அதற்குரிய பழிவாங்கல் நடக்கும். ஒருவர் ஒருவராக யாரெல்லாம் இவரிடம் பேசினார், இவர் அடித்தார், விமானத்தில் கை வைத்தார், இப்படி எல்லாம் செய்தார் என்று ஒவ்வொருவராக வந்து பேசுவார். அது பழிவாங்கக்கூடியது. இவைகள் அனைத்திலிருந்தும் சுத்தமாக்கியதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வை சொர்க்கத்துக்கு போவார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் பயங்கரமானது. அதை நாம் எமது மனசை பார்க்காமல், எமது சொந்த கௌரவத்தை பார்க்காமல் அவர்களிடத்தில் சென்று நான் இப்படி செய்து விட்டேன், இதை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு நாம் அவர்களிடத்தில் கேட்காத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டார் என்பதை குர்ஆனிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த 3 அநியாயங்களிலிருந்து ஆஃபியத்தை வழங்கி ஆரோக்கியமான சந்தோஷமான சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.